மத்தியில் சிரமங்களை எதிர்நோக்கும் மக்களுக்கு பொது வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி இன்று நொச்சியாகம மற்றும் பிபிலை பகுதிகளில் 4 மக்கள் நலத் திட்டங்களை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தது. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் நொச்சியாகம குசும்புர போதிமலு விகாரைக்கான சுகாதார நல மேம்பாட்டு திட்டம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. பிபிலை இலக்காவத்தின கிராமத்தில் உள்ள 50 குடும்பங்களுக்கான நீர் வசதியும் இன்று கையளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா, இலங்கை, மலாயர் சங்கம் என்பன இந்த திட்டத்திற்கு அனுசரணை வழங்கியுள்ளன. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் நொச்சியாகம குசும்புர போதிமலு விகாரைக்கான சுகாதார நல மேம்பாட்டு திட்டம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. பிபிலை ஹெலாராவ குருஅம்பை கிராமத்தின் ஒரு மூலையில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து சுமார் 40 குடும்பங்கள் நீரை பெற்றுக் கொள்கின்றனர். சுத்திகரிக்கப்படாத நீரை பயன்படுத்துவதால் கிராமத்தில் உள்ள மக்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக நேரிட்டுள்ளது. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் இந்த மக்களுக்காக இன்று குடிநீர் விநியோக திட்டம் ஒன்று கையளிக்கப்பட்டது. பத்மா விஜயதுங்க என்ற பெண் நன்கொடையாளர் ஒருவர் இந்த திட்டத்திற்கான பங்களிப்பை நல்கியிருந்தார். பிபிலை சிகுராலந்த கிராமத்தில் உள்ள சுமார் 150 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் கிராமத்திற்கு வெகு தொலைவில் இருந்து தங்களின் குடிநீருக்கான தேவையை பூர்த்தி செய்து கொண்டனர். இந்த மக்கள் பிபிலை மிகராவ வாவியிலிருந்து நீரை பெற்றுக் கொள்கின்றனர். மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் சிகுராலந்த கிராமத்திற்கு இன்று குடிநீரை பெற்றுக் கொள்ளும் வரம் கிடைத்தது. இந்த திட்டத்திற்கு ஏ கருணாராத்ன மற்றும் இந்திரா சுபசிங் ஆகியோர் பங்களிப்பு செய்திருந்தனர்.